இந்த ஆலயத்திற்கு செல்வது, கோயிலுக்கு செல்கின்ற பொழுது நாம் சென்று சேவிக்கிறோம். என்ன போகும்போது என்ன செய்வோம், சில பேர் காசு போட்டு போயிடுறீங்க, வரும்போது போடக்கூடாது. அந்த குங்குமம் கொடுப்பாங்க, குங்குமம் போட்டோன்னே தேய்ச்சி விட்டுறது, அங்கே செவுத்தில் தேய்ப்பது, கொஞ்சம் அங்கே யாராவது பக்கத்தில் இருந்து அவங்க முதுகில் தேய்ச்சி விட்டுருவது, செவுத்தில் அப்படி யூ வா வா பாப்போ ஏதோ ஒன்று எழுத்த, இதெல்லாம் கோவிலுக்குள்ளே செய்யக்கூடாது. செஞ்சோம்னா பாவம் வரும். திருநீர் பூச போகும்போது பார்த்தீங்கன்னா இப்படி மேலே பூசணும், இப்படி கீழே குளிஞ்சு பூசக்கூடாது. திருநீர் கீழே சிந்தக்கூடாது, பாவம். ஓம் நம சிவாய. ஹரி ஓம் ஸ்ரீ ஓம். ஒளி தோண்டியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று ஆலயம் தொழுவது சாலன் என்று சொல்லுவாங்க. நம்ம மூதாட்டியில் சொல்வதைப் போல இந்த ஆலயம் ஆன்ம நிகித்திருக்கக்கூடிய இருப்போம். ஆன்மா உள்ளடங்கி நம்முடைய ஆத்மாவை ஜோதியோடு இரண்டு ஒன்றாக இறைவனின் நாமும் கடந்து செல்ல வேண்டும். அது நிறைய தத்துவம் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போதைக்கு இந்த ஆலயத்திற்கு செல்வது, கோயிலுக்கு செல்கின்ற பொழுது நாம் சென்று சேவிக்கிறோம். என்ன போகும்போது என்ன செய்வோம், சில பேர் காசு போட்டு போயிடுறீங்க, வரும்போது போடக்கூடாது. என்ன செய்ய, காசு போடுறீங்க, உட்காந்துருப்பாங்க, முடியாதவங்களாம் உட்காந்துருப்பாங்க, போகும்போது காசு போட்டு போகணும், வரும்போது யாரும் காசு போடாதீங்க. முக்கியமாக தானம் பண்ணுறவங்களும் சரி, எது பண்ணாலும் சரி. ஏன்னா சுவாமிகிட்ட அருள் வாங்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நல்ல எண்ணத்தோடு போகணும். நல்ல எண்ணம்னா பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க பிறரை பற்றி தாழ்வாக பேசுவது, பிறரை பற்றி கோள் சொல்வது, பிறருடைய சொத்துக்கள் அபகரிப்பது, பிறருடைய சிந்தனைகள் பண்ணுவது, அது இல்லாமல் இருந்தால் நல்ல சிறப்பாக இருக்கும், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த ஆலயங்கள் செல்லும் வம்சமே தலையும், அவங்க குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்பார்கள். சரி, உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது அர்ச்சனைலாம் பண்ணுறோம், நல்லா பிரார்த்தனை பண்ணுறோம் மனப்பூர்வமாக. சுவாமியை பெருமாள் கோயிலுக்கு கண்ணை மூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சுவாமியை கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமியை அப்படியே கண் முன்னாடி கண்ணுக்கு கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. மனதுக்கு ஆழ்நிலைக்கு அந்த சுவாமியை அலங்காரம் மூலம் அப்படியே நல்லா பிரார்த்தனை தியானம் கண்ணில் பார்த்தும் தியானத்தை பண்ணி மனரோக ஆழ்ந்த நிலை ஆழ் மனத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு அதை அப்படியே வெளியில் வர்றீங்க. என்ன செய்வாங்க, தீர்த்தம் கொடுப்பாங்க. தீர்த்த தலையில் வைக்கக்கூடாது, சில இதெல்லாம் சொல்லுவாங்க. கீழே சிந்தாமல் மடியாக வாங்கி குடிக்கிறீங்க. இப்படி கையை வஸ்திரம் வச்சு இப்படி கண்ணில் ஊற்றிட்டு குடிச்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து என்ன செய்ய, திருத்துளாய் கொடுப்பாங்க, துளசி அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னே அங்கேயே போடக்கூடாது. அதுமாதிரி குங்குமம் கொடுப்பாங்க. குங்குமம் போட்டோன்னே தேய்ச்சி விட்டுறது, அங்கே செவுத்தில் தேய்ப்பது, கொஞ்சம் அங்கே யாராவது பக்கத்தில் இருந்து அவங்க முதுகில் தேய்ச்சி விட்டுருவது, செவுத்தில் அப்படி யூ வா வா பாப்போ ஏதோ ஒன்று எழுத்த, ஏதோ லவ் யூ ஏதோ ஒன்று போட்டு விட்டு போயிடுறது, இதெல்லாம் கோவிலுக்குள்ளே செய்யக்கூடாது. செஞ்சோம்னா பாவம் வரும். இதை செஞ்சுருக்காங்க, நான் சொல்கிறது புரிஞ்சுக்காதீங்க. அதனால் எல்லாமே பாப்பா யூவான்னு போட்டிருப்பேன், என்னத்தையும் எழுதியிருப்பாங்க, அது செய்யக்கூடாது. அப்புறம் வெளியில் வர்றீங்க, வெளியில் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்கிறீங்க, இந்த நம்முடைய முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆலயங்களில் தூய்மையாக அந்த இடத்துல சாப்பிட்டு பிரசாதமெல்லாம் சாப்பிடுவோம், உட்காருவோம். அந்த இடத்துல சாப்பிட்ட பிரசாதம் அங்கேயே போடக்கூடாது. கை கால் கழுவுனது அங்கே எச்சல் துப்பக்கூடாது. போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, இதெல்லாம் செஞ்சு வரணும். அப்புறம் ஆலயங்களுக்கு என்ன செய்ய, திருநீர் எடுத்து பூசுவோம். இந்த ஆள்காட்டி விரல், இந்த விரலில் ஏதாவது தத்திரியம் பீடை வரும், நல்லா கேட்டு இதில் எடுக்கவே கூடாது. சில பேர் கோயிலில் போனே இதைத்தான் எடுத்து பூசுவாங்க, இப்படியே பூசுவாங்க. அது பூசுனா தத்திரியம் வரும், நோய் வரும், அந்த ஆலயத்துக்கு சிறப்பே வராது, கஷ்டத்தை கொடுக்கும். நிறையா சொல்லலாம். அது மாதிரி மோதிர விரலை இப்படி எடுத்து தான் பூசணும். மோதிர விரலும் இந்த விரலை தான் எடுத்து இப்படித்தான் வைக்கணும். இப்படி வச்சா தான் ஐஸ்வர்யம், லட்சுமி கடாச்சம் நல்லா பெருகும், நிலச்ச காரியம் கை கூடி வரும். அந்த மோதிர விரலை இப்படி எடுத்து இப்படி தான் திலகம் வச்சுக்கணும். அப்போ தான் சிறப்பாக வசீரத்தன்மை ஏற்படும், நிலச்ச காரியம் கை கூடி வரும். ஜெபம் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா, ஜெபம் பண்ணுறோம் வச்சுங்களா, ஜெபம் பண்ணும்போது கூட என்ன செய்வாங்கன்னா, இந்த விரலை பண்ண மாட்டாங்க, இப்படி பண்ண மாட்டாங்க, இப்படி பண்ணக்கூடாது. இப்படி இந்த விரலில், இந்த பாம்பு விரல்னு சொல்லுவாங்கள்ல, இந்த விரல் இப்படி வச்சுட்டு இப்படி தான் பண்ணுவாங்க. இப்படி பண்ணணும். இப்படி பண்ண சத்துருக்காக பண்ணுவது, இப்படி பண்ணால் நமக்காக பண்ணுவோம். இப்படி தான் செய்யணும். அப்படிமோ நல்ல சிறப்பாக நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். நினச்ச காரியம் கை கூடி வரும். திருநீர் பூச போகும்போது பார்த்திங்கன்னா இப்படி மேலே பூசணும், இப்படி கீழே குளிஞ்சு பூசக்கூடாது. திருநீர் கீழே சிந்தக்கூடாது, பாவம்.
அதுபோல் சுவாமி பெருமாள் கோயிலில் திருநீர் கொடுப்பாங்க, அந்த தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை வந்து பெருமாள் கோயில் கீழே சிந்துவாங்க, துளசியை கண்ட இடத்துல போடுவாங்க. அதெல்லாம் போடக்கூடாது, பாவம், போயும் புரோஜனம் இல்லாமல் ஆகிடும். அதனால் அது முறையாக அந்த மலை செய்யணும். கேட்டுட்டு மட்டும் இருக்காதீங்க, நடைமுறைக்கு கொண்டு வாருங்க. நீங்களும் எல்லா செல்வம் பெறலாம், தனவசியம் ஏற்படும். நமக்கு நிலச்ச காரியம் கோடான கோடி செல்வம் கூட அபிவிருத்தி ஏற்படும். செய்து பாருங்கள், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து மொட்டையெல்லாம் எடுப்பாங்க. சிலர் மொட்டை எடுப்பாங்க. மொட்டை எடுத்துகிட்டு கோயிலுக்குள்ளே போகணும். மொட்டை எடுக்கக்கூடாது. ஒன்றும் மொட்டை எடுத்துகிட்டு திருப்பி அந்த முடியெலாம் இதாக இருக்கும். அங்கே கோயிலுக்குள்ளே போய் சந்தனத்தை இருக்கும், தட்டக்கூடாது. கோயிலில் வந்து சந்தனத்தை வந்து உள்ள சந்தனம் நிறையா இருக்கக்கூடாது, போதும் தட்டக்கூடாது. அந்த முடியில் இருக்க கீழே விடக்கூடாது, முடியே கீழே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய ஆகம சாஸ்திரம் நிறையா இருக்குது. நமக்கு தெரிந்த முறையளவு இந்த 5 முறையில் பின்படுத்தி நடத்துங்கள், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆலயங்கள் குளங்கள் இருக்கும் இடத்துல நம்முடைய ஆடைகள், பழைய ஆடைகளில் வந்து குளிச்சுட்டு அங்கே கோயிலுக்குள்ளே போடக்கூடாது, அது தோஷமாகும். சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் பிரம்ம முகூர்த்தத்தில் குடிப்பாங்க. அந்த ஸ்தானம் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னாக்கும் அந்த அதிகாலையில் 3 மணி 4 மணி 6 மணிக்குள்ளே குளிப்பாங்க வைங்களேன். ஸ்தானம் பண்ண போகும்போது, குளிக்க போகும்போது, நீராடும் போது என்ன செய்யணும், அவங்க துணி, நம்மளோட வஸ்திரம் துணியானது மீச்சாங்களோ பட்டாவோ தோஷம், நமக்கு பாவம் வரும். அதனால் ஒரு குளம், ஏரி, தெப்பம், தீர்த்தம், காவேரி கரை, ராமேஸ்வரம் போனால் கடலில், இதெல்லாம் வந்து நம்ம துணி அவுத்து போடக்கூடாது. தனியாக இடம் வச்சுருப்பாங்க, அதில் தான் போடணும். அப்போ தான் சித்தி ஆகும், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இது செய்து பாருங்கள். அனைவரும் இறையருள் பெற்று எல்லா செல்வம் பெற அடியேன் சிறியன் உங்களுக்காக கோடான கோடி மங்களாச்சாரம். ஓம் நம சிவாய.